என்ன நந்தினி, வந்ததுலேருந்து எதுவும் பேசாம என்னையே பார்த்துட்டு இருக்க? ஒரு விஷயத்த நினைச்சிட்டே இருந்தா அது நடந்துடுங்கிற மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா என் கண்ணுக்குள்ள கருவிழிக்கு பதிலா உங்க முகம் வந்து ஒட்டிக்காதான்னு ஆசைதான். ஏய், நீ அப்படிலாம் பேசுற? என்னால் நம்பவே முடியல. ஏன் பேசக்கூடாதா? இல்ல, பேசலாம். ஆனா என் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு உன் பின்னாடி லோலோன்னு சுத்தும் போது என்ன நீ ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே. ஆனா இப்ப என்னடானா என் முகத்தை உன் கண்ணுக்குள்ள ஒட்டிக்கணும்ன்ற அளவுக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. நான் அப்பா அப்படி நடந்துகிட்டது தப்பா இல்ல இப்ப இப்படி பேசுறது தப்பா? இல்ல 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 இல்ல, நீ எப்போ எப்படி பேசினாலும் எல்லாமே கரெக்ட் தான். ஆமா மாமா, ஆம்பளைங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? முதல்ல இப்படிதான் பேசுவீங்க, அதுக்கப்புறம் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டீங்க. நாங்க சரியா நடந்தா கூட உங்களுக்கு தப்பா தான் தெரியும். தப்பு இல்லைன்றது நான் இப்போ ப்ரூவ் பண்ணட்டுமா? அப்படியா? எப்படி ப்ரூவ் பண்ணுவ? இப்போ உங்க கழுத்துல தாலி கட்டிட்டு வா, அதுக்கப்புறம் நீ ஓங்கி அற, அதை கூட நான் சிரிச்சுட்டு எடுத்துப்பேன். உன்னை தப்பான்னு நினைச்சுக்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா இப்பவே என் கழுத்துல தாலி கட்டு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. கட்டு கட்டு. உன்னை ஓங்கி அறையறதுக்கு என் கையெல்லாம் அரிக்குது. கட்டு பாக்கலாம். கட்டிடுவேன். கட்டுன்னு சொல்றல, நான் கண்ணை முடிக்கிறேன். கட்டு 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 கட்டு. நந்தினி, தாலி கட்டிடுவேன். உனக்கு என் மேல பயம் தானே? கட்டு பாக்கலாம். இந்த பார், தாலி கட்டிடுவேன். கட்டுன்னு சொல்றல. கட்டிடுவேன். என்ன எதிர்பார்க்கல நான் கழுத்து நீட்டுவேன்னு? கட்டுன்னு சொல்றல. அப்படியா? வா. என்ன பண்ற நீ? என்ன, நீதான் தாலி கட்ட சொன்ன, அதான் கட்ட வந்த. பாவி, தாலியை பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கியா? தாலி கட்ட சொல்லிட்டு இப்ப நான் முடிச்சிட்டு இருக்க நீ. நந்தினி, ஒரு நிமிஷம். நீ எப்போ என் லவ் அக்செப்ட் பண்ணியோ அன்னைக்கு உன் பேருக்கு இந்த தாலி நான் வாங்கி வச்சிட்டேன். எந்த நிமிஷமும் நீ வைஃப் ஆகிற தருணம் அமையன்றதுக்காக இந்த தாலியை நான் பேக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கேன். நந்தினி, இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மம் இருந்தாலும் நீ தான் என் வைஃப். நீ என் நந்தினி தான். இந்த ஜென்மத்தில் நான் உன்னை சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாக்கா. இன்ஸ்பெக்டர். அடட, ரதிதேவி மேடமா, வாங்க வாங்க உட்காருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்க. உங்க தம்பிகளை ஆறுமுகமும் ரேவதியும் ஆளை வச்சு கடத்தினாங்கன்னு நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. நானும் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். ஆனா இப்போ உங்க தம்பிங்க 2 பேரும் அவங்கள கடத்தினது ஆறுமுகமும் ரேவதியும் இல்ல, வேற யாரோன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் இவனுங்களே சொல்லிட்டானுங்கல்ல, கடத்தினது அவங்க இல்லன்னு. அப்புறம் என்ன? இல்ல மேடம், அது nothing more to argue. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நாங்க வந்ததை விட
உங்களை மாதிரி விஐபிங்க வந்ததுதான் அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்ல. தப்பு செய்யாதவங்க மேல தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இப்ப நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணலாம்? சார் ப்ளீஸ் சார், எங்க அக்கா குழப்பத்துல தெரியாம மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க சார். இருப்பா, பேசிட்டு இருக்கோம்ல, ரொம்ப அவசரப்படாத. நீங்க சொல்லுங்க மேடம், உங்க தம்பிங்க சொல்ற மாதிரி மன்னிச்சிடலாமா? என்ன இன்ஸ்பெக்டர், பேசுற தோரணி ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? ஐயோ, என்ன மேடம், உங்களை போய் நான் மிரட்ட முடியுமா? உங்க பார்வையில நான் ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர். உங்களை போய் மிரட்ட முடியுமா? இருக்கிற ஃபேக்ட சொன்னேன். கவலைப்படாதீங்க, நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த கேஸ் இன்னும் முடியல. இவங்களை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கேஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது வரைக்கும் உங்களை நான் ஃப்ரீயா விடுறேன். இப்ப நீங்க வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். யோ 407 சார். சார், அந்த ஆறுமுகத்தையும் ரேவதியையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ஏட்டையா சார், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். நீங்க போலாம். எஸ் சார். இது நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினதுக்காக ஒரு கையெழுத்து போட்டு நீங்க போலாம். என்னடி பாக்குற? ஜெயிலுக்கு போக வேண்டிய நீ எங்களை ஜெயில தள்ள பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி என் முதலாளி பசங்களை வச்சே உன்னை ஜெயில தள்ள வைக்கல, என் பேரு ஆறுமுகம் இல்லடி. இந்த முட்டாள் பசங்க எதுக்காக உன்னையும் இந்த ரேவதியையும் வெளியில கொண்டு வரானுங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா விட மாட்டேன்டா. இன்னும் ஒரு வாரம் இல்லனா 10 நாளைக்குள்ள உங்க 2 பேரையும் நான் மேல அனுப்புறேன்டா. ஆறுமுகம், நீங்க போலாம். தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். மாமா, 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 தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சிருங்க மாமா. அன்னைக்கு நான் கூட அவசரமா தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து விஜய் நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்க கோவமா பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம அக்கா வேற தேவையில்லாம உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு வந்து ரொம்ப உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. தல்றா, என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா இந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அக்கா தயவு செஞ்சு சும்மா இருக்கா. தப்பு நம்ம தானே பண்ணிருக்கோம், அப்ப மன்னிப்பு நம்ம தானே கேட்கணும்.
மாமா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாளைக்கு நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வர முடியுமா? நீங்க வீட்டுக்கு வந்தா உங்ககிட்ட மகேஷ் அக்கா நீங்க வாக்கா. அக்கா நீ வாக்கா, நான் சொல்றல. நீ வாக்கா. நீ வண்டியில இருக்கா? விஜய் வண்டி ஏறா. நீ ஏறுக்கா. மகேஷ் நீ போக்கா. மாமா நாளைக்கு வராம இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும். ப்ளீஸ் வந்துருங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வெளியே விரட்டுறீங்க. என் வயிற்றுச்சல் உங்களை சும்மாவே விடாது. மா எங்கம்மா போன? யாருக்குமா நீ சாபம் விட்டுட்டு இருக்க? ஆ? எல்லாம் உன் மாமனார் வீட்டுக்கு தான். அதான் அந்த ரங்கநாத வீட்டுக்கு. நான் அங்கதான்டா போயிட்டு வரேன். அங்க எதுக்குமா போன? யாரு கேட்டுமா போன? அங்க போனது இல்லாம பெருசா வம்பிழுத்துட்டு வந்திருக்க போல இருக்கு. டேய் நான் ஒண்ணும் வேலை இல்லாம அங்க போய் வம்பிழுக்க போலடா. பின்ன எதுக்குமா போன? ஏன்டா என் மேல கோவப்படுற? ராத்திரி 2-3 வாட்டி நீ வயித்த வலின்னு துடிச்சு போயிட்ட. அதுவும் இல்லாம வாந்தி வேற எடுத்த. நானும் இருந்த மாத்திரை மருந்தெல்லாம் உனக்கு கொடுத்து ராத்திரி உன்னை நான் தூங்க வச்சேன். இருந்தாலும் எனக்கு பதட்டமா தாண்டா இருந்தது. அதான் விடிஞ்சதும் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்காக மாலதிக்கு நான் போன் போட்டேன். ஆனா அவ போனை எடுக்கவே இல்ல. திரும்பவும் போன் போட்டு அவ கட் பண்ணிட்டாடா. ஒருவேளை அவ ஆத்தா அவளுக்கு போன் பண்ணா எடுப்பான்னு நினைச்சு அந்த வீட்டுக்கு போனேன். போனது ஏன் தப்புதான்டா. உன் மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து என்ன அந்த வீட்டு சம்மந்தின்னு கூட பார்க்காம, நீ யாரு, இங்க எதுக்காக வந்த, இந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பொண்ணு ஏமாளித்தனமா உனக்கும் உன் பிள்ளைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிச்சை போடுறது பத்தாதுன்னு இப்போ இங்கே வந்து பிச்சை எடுக்க வந்துட்டியான்னு என்ன கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து போ வெளியேன்னு என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க சுந்தரு. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கற? டேய் என்னடா இப்படி கேட்டுட்ட? நீ எல்லாம் புள்ளையாடா? பெத்த தாயே அடுத்தவங்க எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசி என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்கடா. அவங்கள நான் இன்னைக்கு 2ல 1 பாத்துட்டு வரேன்னு சொல்லாம என்ன பண்ணலான்னு என்னைய கேக்குற? அம்மா நிறுத்துறியா? நீ இப்படி எல்லாம் வேப்பல அடிச்சதும் சாமி ஆடுறதுக்கு உன் புள்ள ஒண்ணும் பழைய சுந்தர் கிடையாது. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், அவங்கள பத்தியும் தெரியும். நீதான் அனாவசியமா போய் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுருப்பியே தவிர அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிறவங்க கிடையாது. இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, அம்மா நீ சொல்ற மாதிரி அவங்க அப்படி திட்டி இருந்தா கூட அதுல எந்த தப்பும் இல்லையே. மாலதி போடுற பிச்சையில தானே இப்ப நீயும் நானும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறுத்துறா. விட்டா அவங்கள விட அதிகமா பேசுவ போல இருக்கே. புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கட்டின பொண்டாட்டி உழைச்சி சோறு போடுறது உலகத்துல ஒண்ணு நடக்காத விஷயம் கிடையாது. நடக்குமா? நடக்கும். உழைச்சு சம்பாரிச்சு காப்பாத்துற புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டிக்காரி உழைச்சு சம்பாரிச்சு காப்பாத்துவா. ஆனா நான் உழைச்சு சம்பாரிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டிருக்கானா? இல்லையே. அப்படிப்பட்ட பாவியையும் இந்த பாவியை பெத்த உன்னையும் என் பொண்டாட்டி எதுக்காக காப்பாத்துறதுக்காக கஷ்டப்படணும்? ஏ அவ கழுத்துல நான் கட்டின தாலிக்காகவா இல்ல என்னோட குழந்தைங்களுக்காகவா? கிடையாதுமா. மாலதியோட நல்ல மனசு, கண்ணுக்கு எதிராக ஒருத்தர் செத்து போயிடக்கூடாதுங்கிற கருணை, அதை புரிஞ்சிக்காம எப்ப பார்த்தாலும் அவளை கஷ்டப்படுத்துறதுலயே நீ குறியா இருந்துட்டு இருக்க. அவளை கஷ்டப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப அவன் அப்பா அம்மாவையும் போய் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. மாலதியாவது போனா போகுதுன்னு நம்மள மன்னிச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறா. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்மள காப்பாத்தணும்னு என்னமா அவசியம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா மாலதியை நமக்கு எந்த உதவியும் செய்யாம அவங்க தடுக்கலாம். ஆனா அப்படி எதுவும் செய்யாம அவங்க கண்டுக்காம தானே இருக்காங்க. அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம உங்க வாயிலே மண்ணள்ளி போட்டுக்காத. நான் தெரியாம தான் கேக்குறேன். ராத்திரி எனக்கு வயித்து வலிச்சது, வாந்தி எடுத்தேன், மாத்திரை கொடுத்தேன், சரியா போயிடுச்சு. நான் என்ன செத்தா போயிட்டேன்? வெடிஞ்சது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக எதுக்கு மாலதிக்கு நீ போன் பண்ண? டேய் நான் எதுக்கு போன் பண்ணேன், என்ன விஷயத்துக்கு போன் பண்ணேன்னு கூட தெரிஞ்சுக்காம என்னோட போனை பார்த்ததும் அவ எதுக்காக கட் பண்ணா? அப்போ அவளுக்கு நான் மாமியாருங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம திமிர்ல தானடா இருக்கா. அவ திமிர அடக்கடான்னு சொன்னா எனக்கே புத்திமதி சொல்லி என்கிட்டயே கோபப்படுறியா நீ? அம்மா வயசுக்கு தகுந்த மாதிரி யோசிமா.
அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு. அங்க என்ன சூழ்நிலையோ மாலதி அங்க இருக்கா. நீ போன் பண்ண நேரத்துல அவ எடுக்காம போயிருக்கலாம். அதுக்கு நீ வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டே போற. ஓஹோ, எல்லாத்துக்கும் பதில தயாரா யோசிச்சு வச்சிருக்க போல இருக்கு. சரி, உன் போக்குக்கே வர. அந்த வீட்ல இருக்கிற குழந்தை உன் குழந்தை இல்லைன்னு அவளும் சொல்லிட்டா, நீயும் சொல்லிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குன்னு இவ எதுக்கு பெத்த தாய் மாதிரி ராப்பகல அந்த வீட்லயே தங்கி அந்த குழந்தைய பாத்துக்கிறா? பதில் சொல்லுடா. அந்த குழந்தைய பாத்துக்கதான் பெத்த தாய் தகப்ப அஞ்சலியும் தீனாவும் இருக்காங்கல்ல. இவ அந்த குழந்தைக்கு வெறும் ஆயாதானே. அம்மா போட்டிருக்கிற இந்த நேரத்துல உங்க குழந்தைய நீங்களே பாத்துக்கங்கன்னு லீவு சொல்லி இவ வீட்டுல தானே இருக்கணும். செஞ்சாளா? இவ பெத்த குழந்தைன்னு இவ வீட்டுல ஒரு குழந்தை இருக்குல்ல, அதை எட்டு கூட பார்க்காம எதுக்காக அடுத்தவங்க குழந்தைய அம்மா போட்டிருக்குன்னு அதை பாத்துக்கிறதுக்காக என் நேரமும் அங்கேயே இருக்கணும்? அப்போ அந்த குழந்தையும் இவ பெத்த குழந்தைங்கிற அக்கறை தானே. நாம பெத்த 2 குழந்தைங்கள்ல இப்போதைக்கு ரொம்ப கஷ்டப்படுறது இந்த குழந்தை தான். அதனால இத நாம பராமரிச்சு காப்பாத்தணுங்கிற நினைப்பு தானே. பதில் சொல்லுடா. ஓ, அப்ப உனக்கு இன்னும் அந்த குழப்பம் தீரல. இத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்காக தான் மாலதிக்கு போன் பண்ண. அவ எடுக்கல. அதனாலதான் அந்த வீட்டுக்கு நான் போனேன்னு 1000 சுத்து சுத்துறல்ல. ஏமா நீ மாறவே மாட்டியம்மா? இத பாரு, நான் சொல்றத நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, மாலதி பொதுவாவே இறக்க மனசு உள்ளவ. அதனாலதான் இவ்வளவு பெரிய பாவியான என்ன அவ மன்னிச்சு காப்பாத்திட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ ஒரு பச்சை குழந்தை மேல இறக்கப்பட்டதுல என்னமா தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலியும் தீனாவும் படிச்சவங்க. அவங்களுக்கு அம்மா போட்ட குழந்தை எப்படி பாத்துக்கணும்னு பெருசா எதுவுமே தெரியாது. அதனால அவங்களுக்கு ஒத்தாசியா அந்த குழந்தைக்கு அம்மா இறங்கி தண்ணி ஊத்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கலாம்னு இருந்திருக்கலாம். எங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வீட்டுல மாமனாரும் மாமியாரும் இருக்காங்க. அந்த தைரியத்தில தான் அவ வீட்டுக்கு வராம இருந்திருப்பா. அதனால இதுல எல்லாம் உன் சந்தேகத்தை புகுத்தி குற்றத்தை கண்டுபிடிச்சு தேவையில்லாம மாலதியை வெறுப்பேத்திட்டு இருந்தேன்னு வையே, அப்புறம் அவ நம்மள கண்டுக்கவே மாட்டா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. சாவு எந்நேரமோ என் காலு கீழே தான் இருக்கு. நான் பாட்டுக்கு செத்து சுடுகாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். மாலதியோட தயவு இல்லாம நீ தான் தெருவுல நிப்ப. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் கடைக்கு கிளம்புறேன். பேசிட்டு போறான் பாரு வெறும்பைய. உனக்கு புரியல சுந்தரு. ஒரு மனுஷனை காட்டேரி கொள்ளிவாய் பிசாசு எந்த பேய் வேணாலும் பிடிச்சு ஆட்டலாம். ஆனா பொண்டாட்டி பேய் மட்டும் பிடிக்கவே கூடாது. அப்படி பிடிச்சதுன்னா இப்படிதான் அவ செய்யற எல்லாத்தையும் நல்லதாவே பார்க்க தோணும். விடமாட்டேன்டா, அதுக்கு நான் விடமாட்டேன். பேய் ஓட்டுறேன்டா. அத்தை, சொல்லுமா. என்னதான் கிச்சன் பக்கமே வர வேணாம்னு சொல்லிருக்கீங்க. நான் இங்கேயே உட்காந்து ஏதாவது வேலை செய்யறேன் அத்தை. கீரை ஆயிருது, காய்கறி நறுக்குறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அத்தை. சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்குது அத்தை. அதெல்லாம் செய்யறதா இருந்தா அத நீ இங்கேயே வந்து செஞ்சிருக்கலாமே. அங்க உட்காந்துதான் செய்யணுமா என்ன? அப்படின்னா நாங்க வரட்டுமா? நந்தினி, சொன்னா கேட்க மாட்டியா? நீ அங்கேயே உட்காருமா. காய் கட் பண்றேன்னு கைகி கட் பண்ணிட்டீனா என்னமா பண்றது? இல்ல அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் கவனமா பாத்துக்கிறேன். இத பாரு, வேண்டான்னு சொன்னா கேளு. ஒரு 10 நிமிஷம் இதோ முடிச்சிடுறேன். முடிஞ்சிருச்சு. இதோ வந்துடுறேன். தண்ணி ஊத்திட்டு வரேன்.